எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்த மாரி செல்வராஜ் இன்னைக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது, தயாரிப்பு இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழலில் பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். படம் எடுத்துட்டால் படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனோடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க, சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க. கண்டென்ட் ஓரியன்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. கண்டென்ட்னாவே தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது. தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி மாறும்னு தெரில. ஆனால் அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஹாட்ஸ்டாரே தயாரித்ததுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் தயாரிப்பாளர்கள் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்டு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது. இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹாட்ஸ்டார் நிறுவனர்களுடைய முன்னாடியே சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்துருக்கு. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்கிறது வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க. சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை. ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது, உணர்வு வச்சக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்கிறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்போவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது, லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்குது. ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலைன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை அந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அண்ட் நானும் மாரி செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்பீம்.